මගේ ආත්මික අනුශාසනා ලබන මගේ පුතා නිසා ජෙරම් නිසා என்னுடைய ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள என்னுடைய மகனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ඒ වගේම මම මෙතන ආවොත් තවත් හරි සන්තෝෂයි. இந்த இடத்திலே வந்தது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷம். මගෙත් එක්කම බයිබල් විද්‍යාලයේ එනත් දෙන්නෙක් ඉන්නවා. என்னோடு கூட சேர்ந்து வேதாம கல்லூரியிலே கற்றுக்கொண்டதான இருவர் இருக்கிறார்கள். டேவிட் நிசாத் මම ස්තුතිවන්ත වෙනවා. ஆகவே பாஸ்டர் டேவிட்காக நான் நன்றி செலுத்துகிறேன். මාරියා නිසාත් ස්තුතිවන්ත அவருடைய වෙනවා. மனைவிக்காக நன்றி செலுத்துகிறேன். සිනේවන්ත දේව දරුවනි அன்பான தேவ பிள்ளைகளே, අද දවස අපිට ඉතාමත් වැදගත්. இன்றைய நாள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. අපිට ඉතාමත් වැදගත්. எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? අපේ තරුණ ජීවිත අද දවසේ වෙනස් කරන්න සේනාවල දෙවියන් වහන්සේ තීරණය කළා ඉවරයි. எங்களுடைய வாலிப வாழ்க்கையை மாற்றும்படியாக சேனைகளின் கர்த்தர் தீர்மானம் பண்ணி முடிந்தாயிற்று. අද දවසේ කාරණා දෙකක් ගැන බලන්න යනවා. இன்றைய நாளிலே இரண்டு காரணங்களை குறித்து பார்க்க போகிறோம். වැටීම සහ නැගිටීමට අනුශාසනා. விழுதலுக்கும் எழுதலுக்குமான இடையிலான ஆலோசனை. මොකද්ද මාතෘකාව? වැටීමට සහ නැගිටීමට අවවාද අනුශාසන. விழுவதற்கும் எழுவதற்கும் இடையிலான எச்சரிப்பும் ஆலோசனையும். ඇයි එහෙම කියන්නේ? ஏன் அப்படி சொல்லுகிறோம்? අපිට වැටෙන්නත් අනුශාසනා තියෙනවා. எங்களுக்கு விழுவதற்கும் ஆலோசனை இருக்க வேண்டும், නැගිටින්නත් අනුශාසනාවක් තියෙනවා. எழுந்திருப்பதற்கும் நல்ல ஆலோசனை இருக்க வேண்டும். එහෙම නැත්නම් වැටෙන්නත් උපදේශ ඕනේ. இல்லை என்றால் விழுவதற்கும் ஒரு நல்ல உபதேசம் வேண்டும், නැගිටින්නත් උපදේශ ඕනේ. எழுந்திருப்பதற்கு ஒரு உபதேசம் வேண்டும். දැන් අපි ඕගලන් මම හිතන්නේ ගොඩාක් YouTube එකේ එහෙම දැකලා ඇති. அநேக யூடியூப்ல நீங்கள் பார்த்திருக்கலாம். තරුණ අයට උගන්වන ධනාත්මක චින්තනය. அது வாலிபர்களுக்கு ஒரு உள்ளான ஒரு தத்துவத்தை கற்றுக் கொடுப்பார்கள். දැන් අපේ ක්‍රිස්තියානි කෙනෙක් கிறிஸ்தவமான ஒருவர் ඌ උගන්වනවා அவர் கற்றுக் கொடுக்கிறார். ධනාත්මක චින්තනයත් එක්ක යන කට්ටිය ධනාත්මක චින්තනයත් එක්ක යන්න මල්ලකටත් එන්න කමක් නැහැ. நாங்கள் பிளஸ், அதாவது அந்த மனநிலையோடு இருக்கிறவர்கள் அந்த சிந்தையிலே நாங்கள் கற்றுக்கொள்வோம், என்னிடத்திலே பாருங்கள் என்று சொல்லுகிறார். අපි හරි භයංකර කාලයක ඉන්නේ. மிகவும் பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். අපි හරි භයංකර කාලයක மிகவும் ඉන්නේ. பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். අපි පෙරලා ගමු. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். එක රාජාවලිය 12:8ට. ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் එක 12. රාජාවලිය 12:8. ராஜாக்கள் 12:8. ஒன்று ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். මම බයිබලේ පෙරලන්න මොකද මගේ මේ අත අත්තර ඔපරේෂන් කරලා තියෙන්නේ. இந்த கை ஆபரேஷன் பண்ணியிருக்கிறபடினாலே ඒකින්ද පොඩ්ඩක් ஆகவே கொஞ்சம் வேதம் திருப்புவதற்கு கடினம், நீங்கள் உதவி செய்யுங்கள். සිංහල භාෂාවෙන් කියවන්න. சிங்கள மொழியை தெரிந்திருந்தால் சிங்கள மொழியில யாராவது வாசிங்க. ஒன்று ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. ஒன்று ராஜாக்கள் 12. ඔව්. ශ්‍රේණිවන්ත දේව දරුවනි பிரியமான தேவ பிள்ளைகளே, අපිට මේ කොටස ඉතාමත් වැදගත් වෙනවා. இந்த பகுதி எங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. අපේ ජීවිත වෙනස් කරගන්න. எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு. දෙක රාජාවලිය 2 ராஜாக்கள் 12:8. 2 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 8வது வார்த்தை. देखे 12. පූජකයෝ සෙනගගෙන් තවත් මුදලක් නොගන්නටත් ගෘහෙහි කැඩුම් හරි නොගස්සන්නටත් එකඟ වූයේය. දැන් අපි මෙතනින් පටන් අරන් අපි ආපහු රාජාවලිය පොතේ එනවද පොඩ්ඩක් එහා මෙහා යන්න. நாங்கள் இந்த இடத்துல ஆரம்பித்து ராஜாக்கள் புஸ்தகத்திலே தான் அங்கும் இங்கும் செல்ல போகிறோம். අද අපි පූජකයන්ගෙන් පටන් ගමු තරුණයන්ට යමක් දෙන්න. ஆசாரியர்களோடு கூட நாங்கள் ஆரம்பிப்போம். දැන් බලන්න මේ පූජකයෝ பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற ஆசாரியர்கள் සභාවට ගෙන ආපු මේ මුදල් මේ හැම දෙයක්ම ඇති කියන ගන්නට එනවා. சபைக்கு கொண்டு வந்ததான எல்லா பணங்களும் போதகர்கள் இடத்துக்கு வருகிறார்கள். ඇයි මම මේක මෙතනින් පටන් ගන්නෙ? இந்த இடத்துல ஆரம்பிக்கின்றேன். අද තරුණ සේවක සේවිකාවන් මෙතන සිටිනවා. இன்று வாலிப ஊழியர்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். තරුණ සේවයට එන්න ඉන්න අය ඉන්නවා. வாலிப ஊழியத்துக்கு வர இருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். අපිට අවශ්‍ය කරන්නේ මුදල් නෙමෙයි. எங்களுக்கு தேவையானது பணம் அல்ல. අපිට අවශ්‍ය කරන්නේ දේව මඟ පෙන්වීම. எங்களுக்கு தேவையான தேவ வழிநடத்துதல்.
මොකද මේක මගේ දාසේ කිව්වේ මේ අවුරුද්දේ පළවෙනි තරුණ රැස්වීම. நாங்கள் சொன்னோம் இந்த வருடத்திலே கிறிஸ்துவின் வாலிப சேனையினுடைய முதலாவது வாலிப கூடுகை. ඒ කාර්ය මණ්ඩලය සහ අපි ඔක්කොම වැදගත් විදියට අපිට පණිවිඩයක් තමයි. ஆகவே இந்த நாட்களிலே இந்த குழுவினருக்கு எங்களுடைய குழுவினருக்கும் தேவையான ஒரு செய்தி எங்களுக்கு வேண்டும். දැන් අද තරුණ ජීවිත ஆகவே இன்று வாலிப අද පුරුදු වෙලා තියෙන්නේ இன்று பழகி இருக்கிறது. අපි සේවයක් කරන්න ඕනි කිව්වොත් எங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் අපිට බයිසිකලයක් දෙනවද? எங்களுக்கு ஒரு பைசிக்கல் தருவீர்களா? අපිට පඩි කොච්චරක් දෙනවද? எங்களுக்கு சம்பளம் எவ்வளவு தருவீர்கள்? එහෙම නැත්නම් அப்படி இல்லை என்றால் දේව කැඳවීම නෙවෙයි. ஆண்டவருடைய அழைப்பு அதுவல்ல. ඒ නිසා ஆகவே එදා හිටපු පූජකයෝ அன்று இருந்த ஆசாரியர்கள் මුදලට සේවය කරපු අයත් හිටියා, ගෞරවයට සේවය කරපු අයත් හිටියා. වඩා මෙතන කියන්නේ මුදලට ගෞරවයට සේවය නොකරපු මිනිස්සයා දෙවියන් වහන්සේගේ බැලුවේ. பணத்துக்கும் பெருமைக்கும் ஊழியம் செய்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது பணத்துக்காக அல்ல, தேவனை நோக்கி பார்க்கும்படியாக இந்த இடத்திலே ஊழியம் செய்கிறார்கள். right. දැන් ඔන්න අපි හරි තැනට එන්න යනවා. இப்பொழுது சரியான இடத்துக்கு வர போகிறோம். එක රාජාවලියේ ஒன்று ராஜாக்கள் 12:8 අපව බලමු. ஒன்று එක රාජා ඉස්සලා අපි වෙන දෙක රාජාවලිය. ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை. ඒක මම පොඩි උපදේශයක් දුන්නේ අපේ සේවක කණ්ඩායමට. ஒரு சிறிய ஆலோசனையை கொடுத்த ஊழிய දැන් குழுவினருக்கு. එතනින් යහට අපි යන්න යනවා. அதுக்கு அங்காளங்கள் செல்ல போகிறோம். ඔක්කොම முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். එතන අහනවා அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது, යරබෝම අහනවා அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது ඉස්සලම යරබෝම රෙහෝබෝම ළඟට එනවා. ரெகோபெயாம் இடத்திலே வருகிறான். ඔයාගේ තාත්තා உன்னுடைய தகப்பன் අපිට බර වැඩ දුන්නා. எங்களுக்கு பாரமான வேலையை கொடுத்தார். දැන් இப்பொழுது අපිට පොඩි සාලයක් දෙන්න. எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தாரும். එතකොට அப்பொழுது රෙහෝබෝම මොකද කරන්නේ? ரெகோபெயாம் சொல்லுகிறான், දවස් 3කින් එන්න. 3 நாட்களில் வாருங்கள். දවස් 3කින් එන්න. 3 நாட்களில் வாருங்கள். කාලයක් ඉල්ලනවා. ஒரு காலத்தை கேட்கிறார். හොඳ තීරණයක්. நல்ல தீர்மானம். හැබැයි ඒ වෙලාවේ හොඳ තීරණයක් ගත්තා. அந்த இடத்துல நல்ல தீர்மானம் எடுத்தார். ඒ ගත්ත තීරණය පස්සේ වෙනස් වෙන විදිය බලන්න. அந்த எடுத்த தீர்மானம் பின்பு மாறுகிறதா என்று பார்க்கிறோம். එයාගේ තාත්තා ළඟ හිටියා හොඳ වැඩිහිටි අනුශාසකයෝ. அந்த இடத்துல அவருடைய தகப்பனிடத்தில் நல்ல முதிர்ந்த ஆலோசகர்கள் இருந்தார்கள். හැබැයි මේ වැඩිහිටි අනුශාසකයෝ කියන දේ අහගෙන හිටියා. அந்த முதியவர்கள் சொல்லுகிற ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்தான். ඒ අහගෙන හිටියා கேட்டுக்கொண்டு இருந்தாலும் ரெகோபெயாம் එයාගේ යාළුවන්ගෙන් උපදෙස් ගන්න පටන් ගන්නවා. அவனின் நண்பர்களிடத்திலே ஆலோசனையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறான். අද අපේ ජීවිතවල இன்று எங்களுடைய வாழ்க்கையில் සමහරවිට අපිට ප්‍රශ්නයක් වෙන වෙලාවෙදී சில நேரங்களிலே எங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, අපිට කරදරයක් වෙන වෙලාවෙදී எங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, අපිට දුකක් වෙන எங்களுக்கு වෙලාවෙදී துக்கம் வரும் பொழுது, අපි සම වයසේ ඉන්න අයට අපේ ප්‍රශ්නේ කිව්වට පස්සේ எங்களோடு சார்ந்த வயதில் உள்ளவர்களுக்கு எங்கள் பிரச்சனையை சொன்ன பின்பு අපිට ලැබෙන උපදේශය මොකක් වෙයිද? எங்களுக்கு வருகிறதான ஆலோசனைகள் எப்படி இருக்கும்? මොකක් වෙයිද? என்னவாக இருக்கும்? අපි දැන් ඔයගොල්ලන් නehemiya ගැන කතා කරගෙන ගියා. நெகேமியாவை குறித்து பேசிக் கொண்டிருந்தீர்கள். අපේ දැන් පවුරු කැඩිලා. எங்களுடைய அலங்க முடிந்திருக்கிறது. අපේ රැකවරණය අපිට නැති වෙලා. எங்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. දැන් මං ඒ රැකවරණය හොයාගෙන මම යාළුවෙක් ළඟට යනවා. அந்த பாதுகாப்பை தேடிக்கொண்டு நண்பனிடத்திலே போகிறேன். ඒ යාළුවා මොනවද උපදේශයක් දෙයි? அந்த நண்பன் எப்படியான ஆலோசனையை தருவான்? මොනවද උපදේශයක් දෙයි? எப்படியான ஆலோசனை தருவான்? එක්ක කියයි ஒன்று சொல்லுவார், හරි මචං අපි ෆිල්ම් එකක් බලන්න. சரி மச்சா வா போவோம் ஒரு படம் பார்க்கிறதுக்கு. එතකොට ඔක හරියනවා. அப்பொழுது அந்த பிரச்சனை சரியாகும். ඒකනම් තව එකෙක් කියයි இன்னொருவன் சொல்லுவான், හරි හරි මොනවද බං ඕවට විසඳුම් නැත්තේ. මම කියලා බියර් එකක් ගහනවා. ஐயோ அதுக்கு என்னடா, அதுக்கா எங்களுக்கு பதில் இல்ல, வா மச்சா ஒரு போயிட்டு பியர் அடிச்சிட்டு வருவோம். ගැලුත් එහෙම තමයි නා. ගැල්ලමයි. දැන් පිළිවෙලකට වඩා බහනික ගැල්ලම. பெண்களும் அப்படிதான், ஆண்களை விட பெண்கள் பயங்கரமானவர்கள். මේක බොන්නේ.
அது பொய் அல்ல. මම මගේ ජීවිතය நான் என்னுடைய வாழ்க்கையில் අවුරුදු 13 මම කාලකන්ණි කරගත්ත මිනිස්සෙක්. 13 වයதிலே என்னுடைய මම வாழ்க்கையில் අවුරුදු 13 බීජය බොන්න පටන් ගත්තා. 13 வயதிலே பீடி குடிக்க ஆரம்பித்தேன். අරක්කු බොන්න පටන් ගත්තේ. சாராயம் குடிக்க ஆரம்பித்தேன். ඒ කාලේ ඉඳලා அந்த நாட்களிலிருந்து 94 අප්‍රේල් 94 ஏப்ரல் மாதம் පළවෙනි අප්‍රේල් 12 වෙනිකම් බිව්වා. 12ஆம் திகதி வரை நான் குடித்தேன். මම බෝතලේ කටේ තියාගෙන බොන කෙනෙක්. போத்தலை நான் வாயில வச்சுக்கொண்டு குடிக்கிற மனிதன். මම එකක්වත් බොරු නෙවෙයි. இது பொய் அல்ல. මොකද මගෙත් එක්ක ඉගෙන ගත්ත BTH එක ඉගෙන ගත්ත මගේ සහෝදරයා ඉන්නවා. பிடிஎஸ் படிச்சுக்கொண்டு என்னுடைய சகோதரன் இருக்கிறார். ඒකේ තීසිස් එකේ මගේ ජීවිත කතාව මම ලියලා. என்னுடைய தீசிஸ் பேப்பரிலே என்னுடைய வாழ்க்கை சரிதை எழுதியிருக்கிறேன். ඒ තීසිස් එක අදටත් මම ළඟ තියෙනවා. அந்த தீசிஸ் இன்றும் என்னிடத்தில் இருக்கிறது. බයිබල් කොලෙජ් එකේ එක. பைபிள் காலேஜில் இருக்கும் பொழுது ශ්‍රේණිවන්ත දේව දරුවනේ நீதியுள்ள தேவ பிள்ளைகள் මම දවසක සිගරට් 80ක් විතර බිව්වා කියලා පිළිගන්නවා. நான் ஒரு நாளைக்கு 80 சிகரெட் குடித்தேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? මගේ ගෙදරින් අහලා බලන්න මම බොන විදිය. என் வீட்டிலே கேட்டு பாருங்கள் நான் குடிக்கும் விதத்தை. මම එච්චර කාලකන්ණියෙක් වෙලා හිටියේ. அவ்வளவாக வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருந்தேன். ඒකට හේතුව அதுக்கு காரணம் මගේ ජීවිතේ මට තනිකම දැනුණා. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தனிமை உண்டானது. ඇයි? ஏன்? මම දැනගත්ත එක දවසකදී நான் தெரிந்து கொண்டேன் ஒரு நாளிலே මම හැදෙන්නේ මගේ අම්මා තාත්තා ළඟ නෙවෙයි කියන එක. நான் வளர்ந்தது என்னுடைய அம்மா அப்பாவின் இடத்தில் அல்ல என்று. එතකොට මම හදාගන්න ගත්ත දරුවෙක්. நான் ஒருவரிடத்திலிருந்து தத்தெடுத்துக் கொண்ட பிள்ளை. මට ඒ වේදනාව දරා ගන්න බැරි වුණා. அந்த கேள்விப்பட்ட நாளிலிருந்து அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் போனது. මම එදා ඉඳලා මම මගෙන් පරිගන්න පටන් ගත්තා. அன்றைய நாளிலிருந்து நான் என்னை பழிவாங்க ஆரம்பித்தேன். මගේ ප්‍රේමවන්ත පුතා என் அன்பான மகனே, රතු පාට ඔය පොඩ්ඩක් නෝ ඔයාගේ ජීවිතේ වඩි නෙගින්න බෑ. ඔයාගේ ජීවිතේ තනිකම, ඔයාගේ ජීවිතේ කලකිරීම, ඔයාගේ ඇතුලේ තියෙන වේදනාව ස්වාමීන් වහන්සේ உங்கள் දකිනවා. வாழ்க்கையில இருக்கிறதான தனிமை, உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான பின்னடைவு, இவையெல்லாவற்றையும் தேவன் சரிப்படுத்துவார். ඔයාත් මම වගේම ඔයාගෙන් පරිගන්න කෙනෙක්. நீங்களும் என்னை போல உன்னை நீயே பழிவாங்கிக் கொண்ட ஒரு மனிதன். ඔයා එච්චර වේදනාවෙන් ඉන්නේ. நீங்கள் அவ்வளவு வேதனையில் இருக்கிறீர்கள். හැබැයි අද ඒ ස්වාසාව විනාශ කරනවා. இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். පුතේ ඇත්තද බොරුද? மகனே, உண்மையா பொய்யா? හොඳ අපුඩියක් අහමුද? தட்டி தேவ நாமத்தை நம்பி යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ජීවමානයි. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ඒ යේසුස් වහන්සේ අද මේ රස්සිම රාස්ති කරේ ඔබව සුව இந்த කරන්නයි. இயேசு இன்றைய நாளிலே ஆரம்பித்தது உங்களை குணமாக்க, ඔබව නිදහස් කරන්නයි. விடுதலையாக்க. මම මගෙන් පරිගත්ත මිනිස්සේ. என்னையே பழிவாங்கிக் கொண்ட மனிதன். මට ලැබිච්ච උපදේශ. எனக்கு கிடைத்த ஆலோசனை, පරිගන්න උපදේශ. பழி வாங்குவ ஆலோசனை. මම අපේ ආදුනියාට දේශපාලනය කරලා නන්නත්තර වෙච්ච එකේ. நான் அரசியல் காரியங்களை செய்து தனிமையான மனிதன். මේක සජීවීව යනවා මට බොරු කියන්න බෑ. நான் இது நேரலையிலே செல்கிறது, நான் பொய் சொல்ல முடியாது. මං ගැන හොඳටම දන්න දැන් ඇවිල්ලා DIG මොනිටනේ කුරුණෑගල මිස්ටර් බණ්ඩාර. மிஸ்டர் பண்டார DIG குருநாகலில் என்னை குறித்து நன்றாய் தெரிந்த ஒருவர் அங்கு இருக்கிறார். මං කොළඹ ඉන්න කාලේ මට වඩා මං ගැන හොඳට දන්නවා. நான் கொழும்பில் இருக்கும் பொழுது என்னை விட என்னை அவருக்கு நன்றாய் தெரியும். නමුත් යේසුස් වහන්සේ මට ආදරය කරන නිසා හිතකතරකටවත් යන්නේ නැති වෙන්න ස්වාමීන් වහන්සේ මාව බේරුවා. இயேசுவை நான் நேசித்தபடி நான் சிறைச்சாலைக்கும் செல்லாதபடி அவர் என்னை இயேசு என்று අද காப்பாற்றினார். හිරකවල අය ඉන්නයව නිදහස් කරගන්න කරුණාව මට දීලා තියෙනවා. சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ශ්‍රේණිවන්ත දේව දරුවනි. உள்ள தேவ பிள்ளைகளே, හරිම භයානක දේ තමයි. பயங்கரமானதுதான் මගෙන් පරිගන්න එක. நான் என்னையே பழிவாங்குவது. ඒකෙන් එන ප්‍රතිඵලය හරි භයානකයි. அதிலே வருகிறதான பிரதிபலன் மிகவும் பயங்கரம். දුව மகளே, නැද ඉන්න දුව. இந்த இடத்தில் இருக்கிற மகள், ඔයා කොච්චර දෝ රැට කඳුලින් ඉන්න ඕගලගේ ගෙදර නිසා. ராத்திரி நேரத்தில் நீ எவ்வளவு நேரமாய் கண்ணீரில் இருக்கிறாய். ඔයා ඉච්චර වේදනාවෙන් ඉන්නේ. நீ வேதனையில் இருக்கிறாய். ඔයාට වගේ ජීවිතේ පා වෙලා ඉන්නේ. உன்னுடைய வாழ்க்கை வேண்டாம் என்று போகிறது. මම කොච්චර දෝ රැට අඬනවා. எவ்வளவு இரவு அழுகிறேன். අයියෝ මම මැරලා ගියා නම් හොඳයි. ஐயோ, நான் மரித்து போனால் நல்லது. අද යේසුස් වහන්සේ මරණය වෙනුවට ජීවනය දෙන්න යනවා. இயேசு மரணத்தை விடவும் ஜீவனை தரப்போகிறார். දැන් මේ අනිත්‍ය අනන්තතා අත්දැකීමද කියලා. மற்றவர்கள் ஆத்மீக திருமாதிரிகள், ඇත්ත නැත්තම් එයා බොරු කියලා කියයි. அது பொய் என்றால் அவர்கள் சொல்வார்கள் பொய் என்று. එක දෙයක් මතක තියාගන්න. ஒரு காரியத்தை நினைவு வைத்துக் ඔයාලා கொள்ளுங்கள். යාළුවෝ හැටියට එකට ඉන්න ඇති. நீங்கள் ஒன்றாய் நண்பர்களாய் இருக்கலாம். නමුත් ඔවුන්ගේ හදවත් දැක්කේ නැහැ. அவருடைய உள்ளத்தை நீங்கள் பார்க்கவில்லை.
අපි එකට ඉන්නකොට යේසුස් වහන්සේ අපේ හදවත් දකින්න දෙවියන් நாங்கள் ஒன்றாக இருக்கும்போது தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறதா ඒ இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ අදෝනි දහස් කරන්න යනවා. அந்த தேவன் உங்களை விடுதலையாக்குவார். දැන් රෙහෝබෝවන්ට මොකද්ද සිද්ධ වෙන්නේ? அந்த ராத்திரியில என்ன நடக்கிறது? රෙහෝබෝවන්ට තමන්ගේ යාළුවෝ කියනවා நம்முடைய நண்பர்கள் சொல்லுவார்கள், නෑ 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 இல்லை இல்லை, උඹගේ තාත්තගේ කොන්දට වඩා உன்னுடைய தகப்பனுடைய அந்த பலத்தை பார்க்கிறோம். උඹේ සුලගිල්ල ලොකුයි. உன்னுடைய இந்த இந்த காரியம், இந்த விரலானது மிகவும் பெரியது. මේ හොටු කොල්ලෝ இது இந்த மனிதர்கள் හරියට නිකන් මේ උන්ට තැනක් ආවම අම්මා ජිම් එකට ගිහලා ඇඟ පොඩ්ඩක් ආවම පොඩි මොලේ ටිකක් වැඩි වුණාම උන්ට වඩා වැඩේ උන්නේ. இந்த மனிதர்கள் போய் ஜிம்ல இருந்து அவர்கள் தடிச்சு நன்றாய் பெரிதாக வந்தவுடனே அவர்களிடம் மேலானவர்கள் இல்லை என்று நினைக்கிறார்கள். அப்போ உன்ට අම්මා තාත්තා අමතක වෙලා. அவர்களுக்கு தாய் தகப்பனும் மறந்து போயாச்சு. තාත්තා නිසා තමයි උන්ට රජකම හම්බුනේ. தகப்பன் நிமித்தமாக தான் அவனுக்கு ஒரு ராஜ பட்டம் கிடைத்தது. අද ඔබටයි මටයි මේ ස්ථානේ ඉඳගෙන ඉන්න හෝ හිටගෙන ඉන්න කරුණාව ලැබිලා තින්නේ ඒ අම්මා තාත්තා නිසා. நாங்கள் இந்த இடத்திலே வருவதற்கும் அமர்வதற்கும் கிருபை கிடைத்தது எங்களுடைய தாய் தகப்பனாய். හැබැයි අපිට ஆனால் எங்களுக்கு අම්මා තාත්තා දැන් වැඩක් නැහැ. எங்களுடைய தாய் தகப்பன் இன்று வேலை இல்லை. අම්මා තාත්තා වැඩක් නැහැ. அவர்களால் எந்த காரியமும் இல்லை. දුව மகளே, වාගේ ඇතුලේ තියෙන තික්කම ස්වාමීන් වහන්සේ අයින් කරලා உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை, உள்ளான கசப்பை தேவன் மாற்றுவார். අම්මා කෙරෙහි තියෙන තික්කම අයින් කරගන්න. தாயை குறித்திருக்கிற கசப்புகளை மாற்றிக்கொள். යේසුස් වහන්සේට ගොඩාක් ආදරේ. இயேசு உன்னை அதிகம் நேசிக்கிறார். අද ඔයාව ඇතුලේ සුව වෙන්න යනවා. இன்று உன்னுடைய உள்ளான இருதயம் சுகமாகிறது. අද ඔයා ගෙදරට ආශිර්වාදයක් වෙන්න இன்று நீ යනවා. வீட்டுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். අද ඉඳලා ගෙදර රණ්ඩු නැහැ. இன்றைய நாளிலிருந்து வீட்டிலே சண்டை இல்லை. යේසුස් වහන්සේට ගොඩාක් ආදරේ. இயேசு உங்களை அதிகம் நேசிக்கிறார். ඇතුලේ තියෙන තික්කම වෛරයවත්. உள்ளால் இருக்கிறதான கசப்புகளை, வைராக்கியங்களை அகற்றுவோம். අපිට අපුඩියක් ආවද? நாங்கள் கரங்களை தட்டுவோம். එක දෙයක්. ஒரு காரியம், මේ එදිකරවන් දෙන වෙලාවේදී இந்த வெளிப்பாடுகளை தரும்போது මෙතන ඉන්න එක්කෙනෙක්වත් ගිහිල්ලා අහන්න එපා. ඇත්තද බොරුද කියලා. ஒருவராவது போய் கேட்க வேண்டாம் உண்மையா பொய்யா என்று. ඒක අහන්න අයිතිය තියෙන්නේ. அதுக்கு கேட்பதற்கான உரிமை உண்டு. ඔවුන් ඇවිල්ලා ඉන්න ඒ දේවදාසෝ ඉන්නවා නම් ඒ දේවදාසයන් සහ දේවදාසයන්ගේ භාර්යාවන්ට අයිතියක් තියෙනවා. அந்த ஊழியக்காரருக்கும் அவருடைய மனைவிக்கும் அது உரிமை உண்டு. ඒ අර அதை தவிர ඒකට හේතුව அதுக்கு காரணம், යේසුස් වහන්සේ අභ්‍යන්තර තුවාලයෙන් සුව කරන්න පාරලා தேவன் உள்ளான இருதய காயங்களை சுகமாக்க அதை தோண்டியுள்ளார். ඒ පාරන්න මොකද සරව ටික එළියට එන්න. அதை தோண்டும் பொழுது அவைகள் உள்ளானவைகள் வெளியே வரும். දැන් සරව ටික මේ පණිවිඩය අවසන් වෙනකොට இது இந்த பிரசங்கம் முடியும் பொழுது ඒ සරව ටික එළියට ඇවිල්ලා அந்த எல்லா உள்ளான அதுக்கு வெளியே வந்து පාස්තරේ දාලා ඉවරයි. அந்த பிளாஸ்டிக் போட்டு இதாயிற்று. හොදලා වගේ අතක් කරලා ඉන්නේ කොහෙන් ඔපරේෂන් කළා මෙහුම් දාලා බැන්ඩේජ් එකක් දාලා ඉවරයි. ஆபரேஷன் பண்ணி அந்த படைத்தவர் பெண்டேஜ் போட்டு முடிந்தாயிற்று. අපේ උන්ට ගන්න කරේ. அதை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். මේක අස්සෙන් ඇඟිල්ල දාලා බලන්න බලයි මොකක්ද වෙලා තියෙන්නේ. அது உள்ளுக்கு விரலையாவது போட்டு பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ආයෙත් වාලේ පාරන්න. மறுபடி காயத்தை நோண்டுவோம். දෙවියන් වහන්සේ සුව කරන්න තියෙන දේ සුව කරන්න ඉඩ දෙන්න. தேவன் சுகமாக்க நினைப்பதை சுகமாக்க அவருக்கு இடம் கொடுங்கள். යේසුස් වහන්සේ ඔබට ආදරේ. இயேசு உங்களை நேசிக்கிறார். දැන් මේ රෙහෝබෝවන්ට இந்த ரெகோபெயா මූට අමතකයි මොකද තාත්තා නිසා තමයි ඌ මෙතන ආවේ කියන එක. அவன் மறந்து போனால் அவருடைய தகப்பன் நிமித்தம் தான் அந்த பதவிக்கு வந்தான் என்று. හරියට ඔබටයි මටයි මෙතන ළමයි නම් එහෙම නැතුව ඇති මම වෙන තැන් වල එහෙම තමයි. நான் மற்ற இடங்களில் அப்படிதான். අපි දැන් ලස්සනට ඇඳලා යනවනේ. இப்பொழுது நன்றாய் உடுத்தி போகிறோம். ගෑන් ළමයි ලස්සනට ඇඳලා යනවා. பெண் பிள்ளைகள் அழகாய் உடுத்தி போகிறார்கள். පිළිවි ළමයි නිකන් ලස්සනට පොඩි හදාගෙන ඉන්නවා. ஆண் பிள்ளைகள் நன்றாய் பொடியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ලව්ල වාගෙන ලස්සනට ස්ටීම් කරලා ලස්සනට හදාගෙන ඉන්නවා. தானியை நன்றாய் வாசனை பண்ணி அழகாய் இருப்பார்கள். හැබැයි ஆனால் අපිට අමතකයි எங்களுக்கு மறந்து போகிறது මම ඒ තැන ඉන්නේ. நான் அந்த இடத்தில் இருக்கிறேன் என்று. මගේ අම්මා මගේ තාත්තා නිසා. நான் அந்த இடத்தில் இருப்பது என் தாய் தகப்பனினால் என்று. ඒක අමතක වෙලා නේද? அது மறந்து போனதல்லவா? ඇත්ත. உண்மை. අම්මා තාත්තට ආවන්න කියන්න බැරි වෙයි, ආයන්න කියන්න බැරි වෙයි. அம்மா அப்பாவுக்கு ஆன ஆவண்டா சொல்ல முடியாமல் இருக்கலாம். ඒ කියන්න බැරි වෙයි. அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். හැබැයි ඒ කියන්න ආවන්න කියන්න අයන්න කියන්න ඉගැන්වුවේ ඒ දෙමව්පියන්ගේ දාඩියයි. இதை உச்சரிப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அந்த பெற்றோர் தான். ඒ දාඩියයි. அந்த பெற்றோர் தான்.
ඒ දාඩියයි. அந்த அந்த வியர்வைதான். ශ්‍රේවන්ත දේව දරුවනි. அன்புள்ள தேவ பிள்ளைகளே, ප්‍රයෝගෝම්ට කියනවා. ரெகோபே அப்படி சொல்லுகிறார்கள். එයාගේ යාළුවෝ කියනවා. அவர்களுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், මේ තාත්තගේ කොන්දට වඩා මේ සුලකිල්ල මේ චූටිය කිල්ල ලොකුයි කියලා කියපන්. உன்னுடைய தகப்பனாடைய முதுகெலும்பை பார்க்கிறோ உன்னுடைய அந்த சிறு விரலானது பெரிதென்று. තාත්තා උඹලා වැඩ කරේ නැත්නම් කසෙන් පාර දුන්නා නම් தாத்தா உன்னை ராஜா வாக்காமல் கசையடி தந்திருந்தாய், මම උඹලට ගෝනුස්සන්ගෙන් පාර දෙන්න. ගෝනුස්සු நான் உனக்கு தேலினாலே நான் அடிப்பேன். බලන්න මුගේ උද්දච්චම යාළුවෝ නිසා කොච්චර අහංකාර වුණාද වැරදි උපදේශය නිසා. நண்பர்களை நிமித்தம் அவன் எவ்வளவு அகங்காரம் அடைந்தான். අද කී දෙනෙක් இது எத்தனை பேர் YouTube වලට ගිහලා වැරදි උපදේශ තුන අද ජීවත් වෙනවා. போய் பிழையான உபதேசம் எடுக்கிறார்கள். වැරදි උපදේශ. பிழையான உபதேசம். අද ටීවී එකක් ඉස්සරහ වෙන්න පුළුවන් ජනමාධ්‍ය ඉස්සරහට ගියාම මොකක්ද උගන්වන්නේ? டிவி முன்னாடியோ இல்லைன்னா யூடியூப்கள் முன்னாடியோ போனால் எதை கற்றுக் கொடுக்கிறார்கள்? ජනමාධ්‍ය ඉස්සරහට ගියාම මොකක්ද උගන්වන්නේ? මොකක්ද? சோஷியல் மீடியாவிலே போகும்போது எதை கற்றுக் கொடுக்கிறார்கள்? හොර වැඩ කරන්න. திருடர்களை காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். මේගොල්ලත් එක්ක යාළු වෙලා ඉන්නවා නම් තව කොල්ලෙක් එක්ක යාළු වෙනවා. இந்த இவனோட நண்பனாய் இருந்தால் இன்னொரு பிள்ளைகளோட நண்பனாய் இருப்பான். මේකෙල්ලත් එක්ක යාළු වෙලා ඉන්නවා තව කෙල්ලෙක් එක්ක යාළු වෙනවා. இந்த பிள்ளையோட நண்பனாய் இருந்தால் இன்னொரு பிள்ளையோட நண்பனாய் இருக்கலாம். මේවා ඔක්කොම මාට්ටු වෙච්ච ගමන් වහගන්නවා. இதை எல்லாம் மாட்டுப்பட்ட பின்பதாக நஞ்சு குடிப்பார்கள். මේවනේ තින්නේ. இதைதான் அந்த சோஷியல் மீடியாவிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். මේ සරලව කිව්වේ. சாதாரணமாய் சொன்னேன். අපි දියුණු වෙන්නේ කොහොමද? நாங்கள் எப்படி வளர்ச்சி அடைவது? ගොඩාක් ෆිල්ම් වල තියෙන මොකක්ද එක්ක හොර වැඩක් කළා තමයි දියුණු වෙන්නේ. அநேக படங்களில் இருக்கிறது திருட்டு வேலை செய்து மேலே வருவதற்கு. අවංක එක හැමදාම පානේ. உண்மையாக இருக்கிறவன் எப்பொழுதும் கீழே இருப்பான். එහෙම දකින්නකොට அப்படி பார்க்கும்போது කොල්ල ගැලෙන්න මොකක්ද වෙන්නේ? வாலிப பிள்ளைகள் ஆண்களுக்கு என்ன நடக்கிறது? අනේ මේ නිකන් තියෙන ඇඟනේ නිකන් ඇඟ විකුණමු. ஐயோ சும்மா இருக்கிற நாங்கள் ஏதோ ஒன்று செய்வோம் வாழ்வோம். මම මේ දේ කියන්නේ හරි වේදනාවයි. இதை நான் மிக வேதனையோடு சொல்கிறேன். වතුකරේ සිටින දමිල දරුවෝ අද වෛශ්‍යකමට සමාජය ඇදලා විසික් කරලා மலையகத்திலே இருக்கிறதான பிள்ளைகள் இன்று தன்னுடைய வாழ்க்கையிலே விபச்சாரத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள். කොළඹ ගිහින් බලන්න. கொழும்பிலே போய் பாருங்கள். හේතුව காரணம் දෙමව්පියන්ට වඩා අපි ඉගෙනගෙන කියලා හිතාගෙන අපි යනවා කොළඹට. தேவனை விட நாங்கள் மேலா இருக்கிறோம் என்று நாங்கள் செல்லுகிறோம் அப்படியான இடங்களில். දෙමව්පියෝ නෑ පුතේ උඹලට බෑ ඒ ගිහිල්ලා කියලා කිව්වම என்னுடைய பெற்றோர் சொல்லும் பொழுது இல்லை நீ அங்கே போகாதே என்று சொல்லும் பொழுது ඒක පිළිගන්න அது කැමති. ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. ඇයි ගමට එනවා එල්ලෙක් වෙන්නරි. ஏனென்றால் ஏதோ ஒரு பிள்ளை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். කොළඹ ගිය ගෑල්ලමෙක් එනවා. கொழும்பிலே ஒரு වෙනතන නගරයක වැඩ කරන ගෑල්ලමෙක් එනවා. இல்லை நகரத்திலே வேலை செய்கிற பெண் பிள்ளை வருகிறார். අම්මස්ටි ස්ට්‍රේට් කරලා ටින් කරලා අර පාට මේ පාට ගාගෙන අනිය පොතු උදාහේම පාට 10ක් ගාගෙන ඇඳගෙන ඉර ඇඳගෙන එනවා අම්මා. நன்றாய் அழகாக முடிகளை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கொண்டு வளர்ந்து கொண்டு அழகாக பார்ப்பதற்கு அப்படியாய் வந்து கொண்டிருக்கிறார். මාර දිනුවිලි මෙයා බලන්න කොච්චරද ෂෝ. பாருங்கள் இஷா அப்படி என்று சொல்லுகிறோம். අර මල්ගව ඇඳගෙන ඉන්න ගමේ කෙල්ලොන්ට නිකන් කිචි කිචි වගේ. அந்த அந்த மல்கம் அப்படி என்றால் මල්ගව වගේ. මල්ගව பூ போட்டதான் அந்த கோம்பை போட்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சும்மா நக்கல் அடிக்கிறோம். හිත ඊටම සගත් කරනවා. මේවා කොහොමද වේද වැඩ කරන්නේ? මම ජොබ් එකක් හොයලා දෙන්න බෑ. ஐயோ எங்க வேலை செய்யறீங்க? எனக்கு ஒரு தொழில் தேடி தர முடியாது? අයියෝ සුදුදෙන්නේ මට කොළඹ මොන්තරකට ජොබ් හොයලා දෙනවා. මම හිතන ඕන තරම් ජොබ් තියෙනවා. ஐயா அவர்கள் சொல்வார்கள் நான் அது லேசான காரியம் கொடு நீங்க அந்த இடத்துல நிறைய தொழில்களை தேடலாம். අනේ කොහෙද බලුනේ ස්පා එකක වැඩ කරන්නේ? ස්පා එක මසාජ් සෙන්ටර්. மசாஜ் சென்டர்ல நீங்க வர்க் பண்றீங்க? එහෙම නැත්නම් හොටෙල් එකක. இல்ல என்ன ஹோட்டல்லையா? හොටෙල් එකක මේ හොටෙල් එකේ මේ කැෂියර් නෙවෙයි. පිළිගැනීමේ නිලධාරි නෙවෙයි. ஹோட்டல்ல இந்த கேஷியரோ முன்னால இருக்கிற மனிதனோ அல்ல. ගෙස්ලා එනකන් කාමරවල ඉන්නවා. கெஸ்ட்ல வரும்பொழுது ரூமை க்ளீன் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். මේ නිල්ලඩා. මේක මම ලැජ්ජ වෙන්නේ කියන්නේ අද
දේවදාසයෝ හැටියට අපි මේවා කියන්නේ නැති නිසා තමයි අපේ දරුවෝ විනාශ වෙන්නේ. இதை நாங்கள் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. நாங்கள் இதை சொல்ல வெட்கப்படும் பொழுதுதான் எங்களுடைய பிள்ளைகள் මම வீணாகுகிறார்கள். ඉස්සර දෙමළායට වෛර කරපු කෙනෙක්. நான் முன்னால் தமிழர்களுக்கு வைராக்கியம் கொண்ட மனிதன். හැබැයි යේසුස් වහන්සේ මාව වෙනස් කරාට පස්සේ இயேசு கிறிஸ்துவை மாற்றின பின்பு මම දෙමළ දරුවන්ට ගොඩාක් ආදරේ. நான் தமிழர்களுக்கு மிகவும் அன்பு செய்தேன். ඒකයි මෙච්චර වේදනාවෙන් කතා කරන්නේ. ஆகவே நான் மிகவும் வேதனையோடு கதைக்கிறேன். මේ පුස්සල්ලාවේ ඉන්න එක දරුවෙක්වත් இந்த புஸ்தலாவில் இருக்கிற ஒரு பிள்ளையாவது විනාශ වෙන්න ඕනේ නැහැ. அவர்கள் அழிந்து போவது මම நல்லது. සමහරක් වෙලාවට රෑ බස් එකේ එනකොට මට ගොඩාක් දරුවෝ හම්බෙනවා. ராத்திரி பஸ்ஸிலே வரும்பொழுது அநேக பிள்ளைகள் சந்திப்பேன். ඔවුන් කියන දකින්නට හරි දුකයි. அவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனை. හොඳ රස්සා කරන අයත් ඉන්නවා. ඔක්කොම එක විදිහට බලන්න එපා. நன்றாய் தொழில் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரையும் ஒரே வண்ணமாய் பார்க்க வேண்டாம். නමුත් ජීවිතේ වැරදුනාට පස්සේ වරද්දගත්තයි කියලා කියන්නේ නැහැ කවුරුත්. வாழ்க்கையிலே பிழைத்த பின்பு பிழைத்து விட்டதே என்று யாரும் சொல்வதில்லை. ශ්‍රේමන්ත දේව දරුවනි. அன்புள்ள தேவ பிள்ளைகளே, මගේ කළු පාට ෂර්ට් එකක ඉන්න පුතා. என்னுடைய கருப்பு ஷர்ட் அணிந்திருக்கிற மகன், දෙවියන් වහන්සේ මාව සේවයට කැඳවලා තිනවා. தேவன் உன்னை ஊழியத்துக்கு වා அழைத்திருக்கிறார். කී සරද්දෝ එකට පයින් ගහලා நீ ගිහිල්ලා. எத்தனை முறை அது வேண்டாம் என்று சொன்னாய். වාගේ වටේ ඉන්න සෙට් එකකින් පරිස්සම් වෙන්න. நீ உன்னால் சுற்றி இருக்கிற மனிதர்களோடு கவனமாயிரு. නැත්තම් බෝගම්බර පැත්තේ යන්න. බෝගම්බර එක මොකද්ද? බෝගම්බර පල්ලේකල එයාම කියනවා. රයිට් පල්ලේකලට යන්න පුළුවන්. இல்லைன்னா பள்ளிகளுக்கு போகலாம். අයි උගේ හිත හොඳයි. ஏனென்றால் அவருடைய இருதயம் நல்லது. ඒකින්ද අනුන්ගේ දුක ටක්ගාලා ගන්නවා. காரணம் அவர் மற்றவருடைய துக்கத்தை சீக்கிரமா எடுத்துக் கொள்வார். අන්තිමට බර්ස් එකක් තිස් கடைசியாக பர்ஸ் மிஸ் ஆகிறது. ගුටික් කාලා බර්ස් එකක් තිස් කරගෙන එන්නේ. அடியுமாகி பேசையும் இல்லாமல் ஆகி வருகிறது. හැබැයි නමට ක්‍රිස්තියානි. பேர் கிறிஸ்தவர், නමට ක්‍රිස්තියානි. பேருக்கு கிறிஸ்தவர். අද අවංකව හැරුණොත් இன்று நாங்கள் திரும்புவோம். ඔයාලා ගිනියනවා ගින්දර වගේ. ஆண்டவர் உன்னை அக்கினியை போல கொண்டு செல்வார். හිතන්නේ නැතුව විදිහට ගෙනියනවා. ஆண்டவர் உன்னை நிலைப்பார். හalleluya! යේසුස් වහන්සේ ජීවමානයි. இயேசு ஜீவிக்கிறார். මේ දුවෙක් නම් නැගිටලා යන්න හදුවා. இந்த பிள்ளை எழுந்து போக பார்த்தால் මං ගා යන්න එපා. நான் சொன்னேன் போக வேண்டாம். මම මෙතනට ආපු වෙලාවෙම දැක්කා ස්වාමීන් වහන්සේ ඒ දුව ගැන පෙන්නුවා. அந்த நேரத்திலும் தேவன் எனக்கு அந்த பிள்ளையை குறித்து காண்பித்தார். පුතේ மகளே, මා ජීවිතේ නැති කරගන්න දෙවතාවක් ගිහලා තියෙනවා. நீ வாழ்க்கை அழித்துக் கொள்ள 3 முறை நீ போயிருக்கிறாய். හැබැයි 99.99 බේරුණා කියලා කියන්නේ 99.99 தப்பித்தீர்கள் என்று சொல்லுங்கள். ඒ වෙන කවුරුත් නිසා නෙවෙයි. யாராலும் அல்ல, යේසුස් වහන්සේ ඒ වෙලාවේ ආව වඩා ගත්තා. இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே உன்னை அணைத்துக் கொண்டார். යේසුස් වහන්සේ ඒ වෙලාවේ ආව දරා ගත්තා. இயேசு அந்த நேரத்திலே உன்னை தாங்கிக் கொண்டார். පුතේ වා කමිරලා නැහැ. நீ தனிமையானவன் அல்ல. යේසුස් වහන්සේත් එක්ක ඉන්නවා. இயேசு உன்னோடு இருக்கிறார். අද ඉඳලා යේසුස් වහන්සේව ජීවත් කරවන්න உன்னை යනවා. நாளைக்கு இயேசு உன்னை வாழ வைப்பார். ඒ යේසුස් වහන්සේ හරි පුදුමයි. அந்த இயேசு மிகவும் යේසුස් புதுமையானவர். වහන්සේ හරි පුදුමයි. அவர் அற்புதர். හalleluya. ஹalleluya. ඒකට හේතුව அதற்கு காரணம் අද අපිට වෙලා තින්නේ இன்று எங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது? රෙහෝබෝම්ගේ වටේ හිටිය යාළුවෝ වගේ අපිට උපදෙස් ලැබෙන මාර්ග වැරදි නිසා අද අපි වැරදි තීරණ ගන්නවා. ரெகோபெயாமை சுற்றி இருந்த நண்பர்கள் பிழையாய் என உபதேசம் கொடுத்ததைப் போல எங்களுக்கும் எங்களை சுற்றி உள்ளவர்கள் பிழையாய் உபதேசம் தருகிறார்கள். මම ඉතින් රතු පාට ගවුමක් ඇඳලා ඉන්න දුර අද මම ඉතින් මෙතන දෙන්න ඇත්තේ. இன்றைய நாளிலே தான் அந்த பிள்ளை இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். අද ඔයාව යේසුස් වහන්සේ තමයි මෙතනට ගෙනා. இன்று இயேசுதான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். නැත්තම් இல்லை என்றால் ඔයාගේ මරණය තමයි අපිට දකින්න තියෙන්නේ. உன்னுடைய மரணத்தை தான் நாங்கள் பார்த்திருப்போம். ඔයා ඇතුලේ මේ ඉච්ඡර වේදනාවත් එක්ක ඔයා හිර වෙලා. உனக்குள்ளே அத்தனை வேதனையோடு நீ இறுகி போயிருக்கிறாய். ඔයාට ප්‍රශ්නය කියන්න කෙනෙක් නැති නිසා ඔයා හිත ඇතුලේ දරාගෙන පිච්චි හිටියේ මෙච්චර දවස්. பிரச்சனையை சொல்ல முடியாதபடியினாலே இருதயத்துக்குள்ளே அதை வைத்து வேதனை அடைந்தாய். ඔයා ඇයි අර කටේ පස බලන්නේ? අදහන්නද? மற்றவர்கள் பின்னே பார்க்காதீர்கள். පුතේ மகளே, අද යේසුස් වහන්සේට ආදරය කරනවා කියලා දකින්න இயேசு යනවා. உன்னை நேசிப்பதை நீ பார்க்க போகிறாய். ඔයාට ගොඩාක් ආදරේ. அவர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். අදින් පස්සේ ඔයාගේ මරණයේ දූතයා
නිදහස් වෙන්න යනවා. இன்றைய நாளில் உன்னுடைய மரண தூதர் உன்னை விட்டு விடுதலையாகும். ඔයා රැට බය වෙනවා. ராத்திரியிலே பயப்படுகிறார். රැට නිින්දක් නැහැ. ராத்திரியிலே தூக்கமில்லை. මරණයේ දූතයාද පරාජය වෙන්න යනවා. மரணத்தின் தூதன் இன்று தோற்று போவாய். ස්නේහවන්ත දේව දරුවනේ அன்புள்ள தேவ பிள்ளைகளே, මේ ඔක්කොම හේතුව இதற்கெல்லாவற்றுக்கும் காரணம் අපිට ලැබෙන වැරදි උපදෙස් නිසා. நமக்கு கிடைக்கின்ற பிழையான අපි உபதேசம். ආශ්‍රය කරන යාළුවෝ நாங்கள் வைத்திருக்கிற நண்பர்கள் ඔවුන් හිතනවා ඔවුන් දෙන උත්තරේ තමයි හරි කියලා. அவர்கள் நினைப்பார்கள் அவர்கள் கொடுக்கிற பதில் தான் சரி என்று. හිතවපොදුෂ පුතේ කියනවා உன்னத நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது, ඔබ කරන දේ නුඹට හරි කියලා හිතෙනවා. நீ செய்வது உனக்கு சரி என்று தெரியும். අපි වැරද්ද කරත් හරි කියලා හිතෙනවා. நாங்கள் பிழை என்று செய்தாலும் சரி என்று நினைக்கிறோம். මේක තමයි භයානක. இதுதான் பயங்கரம். පුතේ மகளே, ඔයා ලොකු ප්‍රශ්නයක පැටලිලා ඉන්නේ. நீங்கள் பெரிய பிரச்சனையிலே சிக்கி இருக்கிறீர்கள். ඔයාගේ වටේ කැරකෙන ඒ භයංකර ප්‍රශ්නය உன்னை சுற்றி இருக்கிற பயங்கர அந்த பிரச்சனை ඔයාට තවම දැනෙන්නේ නැහැ. இன்னும் உமக்கு தெரியவில்லை. ඔයාගේ වටේ ඉන්න අයත් එක්ක පරිස්සම් වෙන්න. உன்னை சுற்றி இருக்கிறவர்களோடு கவனமாயிரு. ඔයා නොකරපු වරදකට පැටලෙන්න please. செய்யாத பிழைக்கு மாட்டிக்கொள்ளலாம். ඔයා නොකරපු වරදකට පැටලෙන්න. நீ செய்யாத பிழையிலே மாட்டிக்கொள்ளலாம். සල්ලි හොයන්න හදිසි වෙන්න එපා. அள்ளி தேடுவதற்கு அவசரப்பட வேண்டாம். ස්වාමීන් වහන්සේ දෙස බලන්න. ஆண்டவரை நோக்கி பார். හරි මාර්ගය ඔයාට කියලා දෙන්න. சரியான வழியை உனக்கு சொல்லித் தருவார். අඩිය තියෙන අඩියක් පාසය හිතලා යේසුස් වහන්සේත් එක්ක අඩිය තියන්න අවශ්‍යයි. ஒவ்வொரு அடியிலும் ஆண்டவர் இயேசுவை நினைத்து நீ வைப்பாய் என்றால் பெரிய காரியம் செய்வார். එහෙම ඔයා තීරණයක් ගත්තේ නැත්නම් அப்படியான தீர்மானம் எடுக்கவில்லை என்றால் අවුරුද්දකට එකමාරකට ஒன்றரை வருடத்துக்கு නොකරපු වරදකට දඩුවම් ලබන්න සිද්ධ වෙයි. செய்யாத பிழைகளுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். මේක ලියලා තියාගන්න. இதை எழுதி வைத்துக் கொள்வோம். ස්නේහවන්ත දේව දරුවනි. பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, මම මෙතනට ශාස්ත්‍ර කියන්න ඇවිල්ලා නැහැ. இந்த இடத்துக்கு நான் சாஸ்திரம் சொல்ல வரவில்லை. මම මෙතනට ඇවිල්ලා තින්නේ යේසුස් වහන්සේ කියන දේ කියලා ඔබව නිදහස් කරන්නයි. இயேசு சொல்வதை சொல்லி உங்களை விடுதலை ஆக்கும்படி வந்திருக்கிறேன். ඔබ මේ රාජාවලිය පොතේ මේ පරිච්ඡේදය ඔබ කියවලා බලන්න පස්සේ ராஜாக்கள் සම්පූර්ණ 12வது அதிகாரத்தை வீட்டிலே வாசித்து பாருங்கள். අන්තිමට යරබෝවන්ට ඇඩ්‍රස් නැති වුණා. கடைசியாக ரெகோபெயாமுக்கு விலாசமே இல்லாமல் போனது. අද අපි හරි උපදේශ අපිට ලැබුණ නැත්නම් අපිටත් ඇඩ්‍රස් නැති වෙයි. சரியான உபதேசத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய அடையாளமும் இல்லாமல் போகும். අපිටත් ඇඩ්‍රස් නැති වෙයි. எங்களுக்கும் விலாசம் அற்று போகும். පිටිපස්සේ කොළ පාට ගවුමක් කරගෙන ඉන්න දුව. පින්නාල්. ඇනවුන්ස් කරපු දුව. பின்னால் වඩින්න. පුතේ දෙවියන් වහන්සේව ගින්දර වගේ පාවිච්චි කරන්න හදනවා නමුත් ඔයා ගන්න තීරණයක් එක්ක ඔයා භයංකර වැටීමකට වැටෙන්න යනවා. ஆண்டவர் உன்னை அக்கினியை போல பாவிக்க விரும்புகிறார். ஆனால் நீ எடுக்கிற சில தீர்மானங்களினாலே பெரிய விழுகைக்குள் ඔයා මේ වැරදි තීරණය ඔයා අරගත්තොත් දැන් හරි කියලා පේනවා. හැබැයි ඒ තීරණය ගත්තොත් ඔයා හැමදාම කඳුලින් ඉන්නේ. இப்பொழுது சரி என்று நீ எடுக்கிற அந்த பிழையான தீர்மானத்தை எடுத்தால் ஒவ்வொரு நாளும் கண்ணீரில் இருக்க வேண்டி வரும். යේසුස් වහන්සේ කී සැරයක් දුවට කතා කළාද? இயேசு எத்தனை பேர் உன்னோடு பேசினார்? ඒ ඔයාට හිතෙනවා හරි කියලා. அது சரி என்று உனக்கு தோன்றுகிறது. වැරදි. நீ நினைப்பது சரி என்று தோன்றுகிறது. පියාණන් පුත්‍රයන් සුද්ධාත්මයන් වශයෙන් අහලා බලන්න මේ කියන දේවදාසය කියන පණිවිඩෙත් එක්ක මේක ඇත්තද පුරුදු කියලා. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே கேட்டு பாருங்கள் இந்த காரியம் உண்மையா பொய்யா என்று. සතුරා ගින්දර ගේනවා. சத்துரு அக்கினியை கொண்டு வருகிறார். ගින්නවල් දෙකක් තියෙනවා. அக்கினி இரண்டு உண்டு. එකක් ඩුප්ලිකේට් ගින්න. ஒன்று டுப்ளிகேட்டா இருக்கிற ஒரு அக்கினி, එකක් ඔරිජිනල් ගින්න. இன்னொன்று உண்மையான அக்கினி. යකාටත් අහසින් ගින්දර ගේන්න පුළුවන්. சத்துருவுக்கும் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு හැබැයි සාතන් කියන ගින්න විනාශයේ ගින්නයි. அந்த அக்கினி எங்களை அழிக்கும் அக்கினி. හැබැයි සුද්ධාත්ම ගින්න பரிசுத்த ஆவியின் அக்கினி පාපය පුච්චන ගින්නයි. பாவத்தை எரிக்கும் அக்கினி. නිදහස් වෙන්න පුතේ. விடுதலையாகும் மகளே. හalleluya. ஹalleluya. හalleluya. ශ්‍රේණිමන්ත දේව දරුවනේ. பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, රෙහෝබෝම් ඇඩ්‍රස් නැති වුණා. ரெகோபெயாமுக்கு அட்ரஸ் இல்லாமல் போனது. ඇඩ්‍රස් නැති වුණා. அட்ரஸ் இல்லாமல் போனது. පස්සේ කියලා බලන්න. வாசித்து பாருங்கள். වැරදි උපදේශ නිසා. பிழையான உபதேசம். දැන් අපි බලන්න යනවා. இப்பொழுது பார்க்க போகிறோம்.
හරි උපදේශයක් ගැන. நல்ல ஒரு உபதேசத்தை குறித்து මේ අද දවසේ මාතෘකාව නෙහෙමියාගේ පෞර ගොඩනැගීම. இன்று எங்களுடைய தலைப்பு நெகேமியாவின் இடிந்த அலங்கத்தை கட்டுவது. එහෙමනම් ඔබගේ ජීවිතේ ආරක්ෂාව රැකවරණය නැති වුණාද වැරදි උපදේශ නිසා? உங்களுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கையின் பிழையான ஆலோசனைகளால் இல்லாமல் போனதா? දැන් මෙන්න අපේ කැඩිච්ච බිඳිච්ච මේ රැකවරණය පෞර සේනාවල දෙවියන් වහන්සේ හදන පිණිස මෙන්න දැන් කතා කරනවා. இந்த நொறுங்கியதான பாதுகாப்பின் அரணை இப்பொழுது சேனைகளின் ஆண்டவர் மறுபடி கட்டப் போகிறார். සේනවන්ත දේවදරුවනි, பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, ඕගලන් හිතෝපදේශ 16:2 මාක් කරලා තියාගන්න. நீதிமொழிகள் 16 இரண்டாவது வசனத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். තමන්ට හැම වෙලේම හැදෙන්නේ තමන් හරි කියන හැඟීම. எப்பொழுதும் எங்களுக்கு சரி என்கிறதான உணர்வு எங்களுக்கு கிடைக்கும். දැන් අපි නෙහෙමියා පළවෙනි පරිච්ඡේදයට එන්න යනවා. இப்பொழுது நாங்கள் நெகேமியா முதலாவது அதிகாரத்துக்கு வர போகிறோம். නෙහෙමියා පළවෙනි පරිච්ඡේදයේ நெகேமியா முதலாவது அதிகாரத்திலே නෙහෙමියාට පණිවිඩයක් එනවා. நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. අයියෝ! ஐயோ, පෞර ඉවරයි. அலங்க உடைந்தாயிற்று. රැකවරණය ඉවරයි යෙරුසලමේ. பாதுகாப்பு எருசலேமின் பாதுகாப்பு இல்லாமல் போனது. අයියෝ! ஐயோ, මෙයා කලබල වුණේ. මෙයා කලබල වුණේ. இவன் அங்கு அதை கேட்டு அவன் துக்கப்படவில்லை. හැබැයි වේදනාව ආවා. அவன் துக்கப்பட்டான். වේදනාව ආවා. அவன் துக்கப்பட்டான். වේදනාව ඇවිල්ලා. அவன் வேதனைப்பட்டு එයා තනි වුණා. அவன் தனிமையானான். එයා තනි වෙලා அவன் தனிமையாகி දේව හඬ, தேவ சத்தத்துக்கு දෙවියන් වහන්සේගේ උපදේශය, தேவனுடைய ஆலோசனை තාත්තා මොනවද කියන්නේ? தகப்பன் என்ன சொல்லுகிறார் මේක අහන්න පටන් ගත්තා. அதை கேட்க ஆரம்பித்தான். එයාට තිබුණා. அவனுக்கு இருந்தது එයා අන්‍ය ජාතික රජ කෙනෙක් ළඟ හිටියේ. அந்நிய ராஜாவினிடத்திலே தான் அவன் இருந்தான். මේකෙන් අපිට ලොකු පාඩමක් දෙන්න උගන්වනවා. இதிலே பெரிய ஒரு பாடம் இருக்கிறது. එයා අන්‍ය ජාතීන් අතර සබෑ දේවදරුවෙක් හැටියට හිටියා. அந்நிய ஜாதிகளிடத்திலே உண்மையான தேவ பிள்ளையா இருந்தான். ඔබයි මමයි நீங்களும் நானும் ලෝකයේ අන්‍ය ජාතීන් ඉදිරියේ ඔබ සබෑ දේවදරුවෙක් හැටියට ඉන්නවද? உலகத்தில் அந்நிய ஜாதிக்கு மத்தியிலே உண்மையான தேவ பிள்ளையா இருக்க வேண்டும். ඉන්නවද? இருக்கிறோமா? බලන්න මේ නෙහෙමියා පොත පස්සේ කියවලා බලන්න. நெகேமியா புஸ்தகத்தை வாசியுங்கள். මොකද விருப்பமாக මට දෙනවා කියපු කාලෙට ගොඩක් පැයකට පස්සේ මට දුන්නේ. கொடுப்பேன் என்று கொடுக்கிறோம் என்று சொன்ன காலத்திலே குறைத்து தந்தார்கள். ඉතින් මට කරන්න දෙයක් නැහැ. எனக்கு செய்ய வழி இல்லை. ඉන්නෙක් මොකද කරන්න ඕන? ஆனால் நான் செய்வேன். ශ්‍රේණිවන්ත දේවදරුවනි, பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, මෙයා තනි වෙනවා. நெகேமியா தனிமை அடைகிறார். අඬනවා. அழுகிறான். අද අපේ ජීවිතෙත් වෙනස් කරන්න ඕන නම් දේව හඬ අහන්න ඕනේ නම් இன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்துக்கு தேவ சத்தத்தை கேட்க வேண்டுமானால் තනි වෙන්න. தனிமையாக வேண்டும். අඬලා තාත්තට කියන්න ඔබගේ ප්‍රශ්නය. அழுது 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 தகப்பனுக்கு உங்கள் பிரச்சனை. නෙහෙමියාට මේක ලොකු ප්‍රශ්නයක්. நெகேமியாவுக்கு பெரிய பிரச்சனை. මෙතන ඉන්නේ නෙහෙමියා විතරයි. இந்த இடத்துல நெகேமியா மாத்திரமே. නෙහෙමියාට තව කවුරුත් නැහැ. நெகேமியாவுக்கு வேறு யாரும் அங்கு இல்லை. අද අපේ සමාජයට අපි ඉන්න තැන්වල වෙන ක්‍රිස්තියානිකාරෝ නැති වෙයි. இன்று நாங்கள் இருக்கிற இடத்துல வேறு கிறிஸ்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ඔබ විතරයි ඉන්නේ. நீங்கள் மாத்திரம் இருக்கிறீர்கள். යන්න කාමරේට. போங்கள் ஒரு அறைக்கு. ඔබට ප්‍රශ්නයක් කෙනෙකුට අඬන්න. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது යේසුස්ගේ තාත්තත් එක්ක අඬන්න. தகப்பனோடு அழுவுங்கள். තාත්තේ, தகப்பனே, තාත්තේ, தகப்பனே, මේ ප්‍රශ්නෙට විසඳුම දෙන්න. இந்த பிரச்சனைக்கு விடுதலையை தாரும். පියාණන්ගේ පුත්‍රයන්ගේ සුද්ධාත්මගේ නාමයෙන් මට පිළිතුරු දෙන්න. குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே பதில் தாரும். ඇයි මම මේ ත්‍රිත්වය ගැන කතා කරන්නේ? ஏன் திருத்துவத்தை குறித்து பேசுகிறேன்? ත්‍රිත්වයත් අද කඩලා තියෙනවා. இந்த திருத்துவத்தை உடைத்திருக்கிறார்கள். මේක අපි පරිසම් වෙන්න ඕන. கவனமாக இருக்க வேண்டும். එකෙක් කියනවා ஒருவர் சொல்லுகிறார், පියාණන්ටත් ආත්මේ ප්‍රාණේ ශරීරේ තියෙනවා. பிதாவுக்கு ஆவி ஆத்மா சரீரம் உண்டு. සුද්ධාත්මයන් වහන්සේට ආත්මේ ප්‍රාණේ ශරීරේ තියෙනවා. பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆவி ஆத்மா சரீரம் உண்டு. පුත්‍රයන්ටත් ආත්මේ ප්‍රාණේ ශරීරේ තියෙනවා. குமாரனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் உண்டு. එතකොට 9-1 ගෝඩ්. ஆகவே 9 ஒரு ஆண்டவர். ත්‍රිත්වයේ දෙවියන් වහන්සේ නෙවෙයි.
திருத்துவத்தின் தேவன் அல்ல. අද ඉදි ගොඩක් වැරදි කියන්නේ. இன்று திருத்துவத்திலே பிழையான உபதேசம் உண்டு. තරුණ අය මම YouTube එකේ කතා කරන තරුණ අය இன்றும் வாலிப பிள்ளைகள் කොරියන් ඉගෙනීම් වලට අහු වෙලා அநேக கொரியன் பிழையான படிப்புகளுக்கு இணைந்திருக்கிறார்கள். කොරියන් ඉගෙනීම් වලට අහු වෙලා கொரியன் படிப்புகளுக்கு இணைந்திருக்கிறார்கள். උදේ ඇයි යන්නේ? යාත්‍රා කරලා ඉවරද යන්න. right? සනේවන්ත දේව දරුවනි பிரியமான தேவ பிள்ளைகளே, සමහරවිට ස්වර්ගේ නැහැ කියනවා. சிலர் சொல்கிறார்கள் பரலோகம் இல்லை என்று. යේසුස් මධ්‍යම ආකාශයේ නැහැ කියනවා. இயேசு மத்திய வானத்தில் வர மாட்டார் என்கிறார்கள். මේ බයිබලයේ අද අපිට ගැලපෙන්නේ නැහැ කියනවා. இந்த வேதம் இன்று பொருந்தாது என்கிறார்கள். හොඳම දේ තමයි நல்ல காரியம் ඔබ தான். තනි වෙන්න. நீங்கள் தனிமையாகி ඔබ තනි වෙලා நீங்கள் தனிமையாகி අඬලා යාත්‍රා කරන්න. அழுது ஜெபியுங்கள். අඬන්න. அழுது ஜெபியுங்கள். අඬන්න. அழுங்கள். අඬන්න. அழுது ஜெபியுங்கள். නේමියා දින 40ක් නිරහරව යාත්‍රා நெகேமியா කළා. 40 நாள் உபவாசித்து ஜெபித்தார். එතන දින කීපයක් යාත්‍රා කරලා දින කීපයක් ගලවුම් දෙන හරි වචන දින 40ක් එන්න ඕනේ. சரியாக 40 நாட்கள் அந்த இடத்துல வர வேண்டும். දින 40ක් යා නිරහරව යාත්‍රා. 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார். එයා ගිහිල්ලා මිනිස්යන්ගේ උපදේශ රජතුමාගේ උපදේශ ඕනි නැහැ කියලා තීරණය කරා. மனிதர்களுடைய ராஜாக்களுடைய உபதேசம் தேவை இல்லை மට ඕනේ. எனக்கு வேண்டும். මාව ගලවපු என்னை ரட்சித்த, මාව මට ආදරය කරන என்னை அன்பு செய்த මගේ සේනාවල දෙවියන් වහන්සේගේ උපදේශය. சேனைகளை தேவனுடைய உபதேசம். එයා තනි වුණා. அவர் தனிமையானார். අඬලා යාත්‍රා කරා. அழுது அழுது දින 40ක් නිරහරව හිටියා. அவர் 40 நாள் உபவாசித்தார். රජතුමා ළඟට යනකොට ராஜா இடத்துல போகும்பொழுது රජතුමා අහනවා ராஜா கேட்கிறார், මොකද මං කොට වෙලාදී உனக்கு என்ன நடந்திருக்கிறது? එතකොට කියනවා அப்பொழுது சொல்லுகிறார், මගේ මං ජීවත් වෙච්ච මගේ ගම நான் வாழ்ந்த என்னுடைய நகரம் විනාශ වෙලා அது அழிந்து හතුරු ඇවිල්ලා මගේ ඥාති ඔක්කොම මරලා ගිහිල්ලා எதிரிகள் என்னுடைய உறவுகளை எல்லாம் கொன்று போட்டார்கள். මං කොහොමද සතුටින්? நான் எப்படி அழாமல் இருப்பேன்? එතකොට රජතුමා අහනවා ராஜா கேட்கிறார், මේ අන්‍ය ජාතිකයා අහනවා அந்நிய மனிதன் அழைக்கிறார். අන්‍ය ජාතික රජතුමා අහනවා அந்நிய ராஜா கேட்கிறார், මගෙන් මොකක්ද වෙන්න ඕනේ? என்னால் உனக்கு என்ன நடக்க வேண்டும்? ඒ වෙලාවේ නියමයක් වුණා අපිට විරුද්ධ වෙච්ච උන්ට ගහමු කියලා කිව්වනම් රජතුමා එකක් කරනවා. ராஜா அவரிடத்திலே எங்களுக்கு விரோதமானவர்களையும் அழித்து ஒழிப்போம் என்று நெகேமியா சொல்லியிருந்தால் அதை ராஜா செய்திருப்பார். එයා දේව දරුවෙක් හැටියට රජතුමා දැනගත්තා මූ අවංක මිනිස්සෙක් මෙච්චර කාලෙකට මගේ ජීවිතේ මෙහෙම අවංක කෙනෙක් හම්බෙලා නැහැ කියලා. ஒரு தேவ பிள்ளையாக இவன் ஒரு உண்மையுள்ள மனிதன், இவனைப் போல ஒருவனை நான் காணவில்லை என்று ராஜா சொல்லுகிறார். ශ්‍රේණිවන්ත දේව දරුවනේ பிரியமுள்ள தேவ பிள்ளை, ඔබයි මමයි ජීවත් වෙන පරිසරේ நீங்களும் நானும் வாழுகிற சூழலிலே ඔබයි මමයි තරම් අවංක මිනිස්සු තවත් නැහැ කියන ඒ දේ දැනගන්න ඕනේ අන්‍ය ජාතිකයෝ. உங்களைப் போல என்னைப் போல உண்மையான மனிதர்கள் ஒருவரும் இல்லை என்று அந்நியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். අද ඒ සදා තමයි ස්වාමීන් වහන්සේ වෙනස් කරන්න යන්නේ. இன்று அதைதான் தேவன் மாற்றப் போகிறார். හලෙලූයා. அல்லேலூயா. ශ්‍රේණිවන්ත දේව දරුවනේ பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, මෙයා இவர் යනවා போகிறார் කණ්ඩායමක් එක්ක. ஒரு குழுவோடு. රජතුමා හැමෝගෙම අවසර පත්‍ර ආරම්භ කරනවා. අවශ්‍ය ලිහිදඬු සෙනඟ සියල්ල මේකට යන්න දෙනවා. எல்லா அனுமதி கடிதங்களை ராஜாவிடத்திலே பெற்றுக் கொண்டுதான் அவன் புறப்படுகிறான். බලන්න අද මේ පස්සේ කියවලාම මම දැන් මට බයිබල් පදයෙන් කියවන්න වෙලාව නැහැ. நீங்கள் பிற்பாடு வாசித்து பாருங்கள். රජතුමාගේ විශ්ව අහනවා ராஜாவினுடைய மனுஷன் கேட்கிறான், නේමියා நெகேமியா, ඔය වැඩේට කොච්චර අවශ්‍යයි? அந்த வேலைக்கு எத்தனை நாள் போகும்? එච්චර විශ්වාසවන්තව හිටියා. அவ்வளவு உண்மையாயிருந்தான். එයා එක දවසක්වත් නැතුව උන්ට බැරි තත්ත්වයට ආවා. அவன் එයා නේමියාව ඒ රජතුමාත් එක්ක රජගෙදර නැතුව ඉන්න බැරි වෙන පිණිස එක දවසක්වත් ඉන්න බැරි වෙන පිණිස ඔවුන්ගේ හිත වේදනාව වෙනවා. அவன் அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை. தன்னுடைய நாட்டினுடைய நிலைமையை கேட்டு அவ்வளவு வேதனைப்படுகிறான். අපේ පාසලේ වෙන්න පුළුවන්. எங்களுடைய பாடசாலையில் இருக்கலாம், ඔබ වැඩ කරන තැන වෙන්න நீங்கள் வேலை පුළුවන්. செய்கிற இடமா இருக்கலாம். ඔබ තරම් අවංක කෙනෙක් නැහැ කියන එක ඒ අන්‍ය ජාතික නායකයෝ දකින්න. உங்களைப் போல உண்மையானவர்கள் இல்லை என்று அந்நிய தலைவர்கள் காண வேண்டும். ඒකට තමයි මේ විවිධ වෙනස් වෙනස් කරලා තියෙන්නේ. அதற்கு தான் இதை ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். ඌ විදියක් ගහනවා මම තුරුත්වක් ගන්නවා. நான் அவன் எப்படி இருந்தால் நான் ஒரு சுருட்டு அடிப்பேன்.
ඒකි භාගයට අඳිනවා නම් අපි කාලට අඳිනවා. அவன் அரைவாசியாய் உடுத்தினால் நான் அதை விட கேவலமாய் உடுத்துவேன். අපි එහෙම. நாங்களும் அப்படிதான். අද ඉඳලා එහෙම වෙන්න බෑ. இன்றிலிருந்து அப்படி முடியாது. උන් කාලට අඳිනවා නම් அவர்கள் தரித்திரமா இருந்தால் අපි සම්පූර්ණ අඳින්න අවශ්‍යයි. அவர்கள் அரைவாசி உடுத்தினால் நாங்கள் முழுதாய் உடுத்த வேண்டும். උන් බීඩිය ගන්නවා නම් அவர் பீடி அடித்தால், උන් බියර් එක ගන්නවා නම් பியர் குடித்தால் අපි ඒක ප්‍රතික්ෂේප කරන්න අවශ්‍යයි. அதை நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். මෙන්න වෙනස. இதுதான் மாற்றம். වැඩ කරන අනිත්‍යව හොරකම් කරනවා නම් வேலை செய்கிறவர்கள் திருடுவார்கள் என்றால் උන් හොරකම් කරනවා කියලා ලොක්කට කියන්න එපා. நாங்கள் திருடுறோம் என்று அவர்கள் திருடுகிறார்கள் என்று தலைவருக்கு சொல்ல வேண்டாம். ඔබ හොරකම් කරන්නේ නැතුව ඉන්න. நீங்கள் திருடாமல் இருங்கள். අනිත් අය වැරදි කරනවා නම් மற்றவர்கள் பிழை செய்தால் ඔබ වැරදි නොකර ඉන්න. நீங்கள் பிழை செய்யாதிருங்கள். වෙනස. மாற்றம். වෙනස. மாற்றம். ඒ අන්‍ය ජාතික රජතුමා සහ ඒ ජාතීන් දැක්කා නehemiyaගේ වෙනස. ஆகவே அந்த ராஜாவும் அந்த மனிதர்களும் பார்த்தார்கள் நெகேமியாவினுடைய மாற்றத்தை. නehemiya වගේ වෙනස් වෙච්ච මිනිස්සෙකුට තමයි විනාශ වෙච්ච කැඩිච්ච පිළිච්ච තවත් මිනිස්සෙක්ව සුව කරන්න පුළුවන්. மாற்றம் அடைந்த நெகேமியா போன்றவர்களுக்கு தான் உடைந்த மனிதர்களை மறுபடி கட்டி எழுப்ப முடியும். ඒ කැඩිච්ච පිළිච්ච තුවාල වෙච්ච අය සුව කරන අය තමයි ඔබ. உடைந்து நொறுங்கி காயப்பட்டிருக்கிறவர்களை சுகப்படுத்துகிறவர்கள் தான் நீங்கள். හලෙලූයා. ஹalleluya. ඔබ අපුඩියක් කරන්නකෝ. கரங்களை தட்டுங்கள். අද ඒසාවේ කොච්චර ඔබ ඔසවන්න යනවද? இயேசு எவ்வளவு உங்களை உயர்த்த போகிறார். දුව மகளே, අයියෝ අදුකින් ඉන්න. ஏன் நீ வேதனையோடு இருக்கிறாய்? ගෙදර තියෙන ප්‍රශ්න සියල්ල නිදහස් කරන පිණිස ස්වාමීන් වහන්සේ අද ඔයාව පාවිච්චි කරන්නේ. வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நாம் மாற்றும்படி இயேசு கிறிஸ்து உங்களை பயன்படுத்துவார். ඔයාගේ ගෙදරක් උයාගත්ත දේ කන්න බෑ රැට උච්චර දවස්. உங்களுக்கும் ராத்திரி நேரங்களில் நித்திரை இல்லை, வேதனையோடு இருக்கிறீர்கள். යේසුස් වහන්සේ අද නිදහස ගෙන්න යනවා இயேசு ඒක. கிறிஸ்து உங்களையும் விடுதலையாக்குவார். ඔයා තමයි நீங்கள்தான் ගෙදර වෙනස් කරන කෙනා. வீட்டை மாற்றுகிற நபர். කැමතිද? விருப்பமா? යේසුස් වහන්සේත් එක්ක අඳුරා යාත්‍රා කරන්න කැමතිද? இயேசுவோடு கூட அழுது ஜெபிக்க விருப்பமா? තාත්තේ தகப்பனே, තාත්තේ அப்பா, ඔයා තමයි අපේ ගෙදර රැකවරණය. நீதான் என்னுடைய வீட்டின் ඔයා තමයි කැඩිච්ච පවුර හදන්න ඕනේ. நீதான் இடிந்த அலங்கத்தை கட்ட வேண்டும். අපේ නැති වෙච්ච සමාදානය නැවත ඇති කරන්න ඕනේ යේසුස් ඔබයි. இந்த சமாதானத்தை உருவாக்க வேண்டும். இயேசுவே நீர்தான். ඔබ අද යාත්‍රා කරන්න පටන් ගන්න. இன்று ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ගෙදර නිදහස් වෙයි. விடுதலை அடையும். පුතුන්ගේ නිදහස් වෙයි. அற்புதமாய் விடுதலை அடையும். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. යේසුස් වහන්සේ ඔබට ආදරේ. இயேசு உங்களை நேசிக்கிறார். සෙනෙහවන්ත දේවදරුවෝ. பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, තව පල්ලයට යනකොට இன்று அப்படியே போகும் பொழுது, දැන් இப்பொழுது නෙහෙමියා යනවා තමන්ගේ ඒ වැඩේ කරන්න. நெகேமியா தன்னுடைய வேலையை செய்ய போகிறார். මෙයා මොකද කරන්නේ? நன்றாய் செய்கிறார். කාටවත් කියන්නේ නැතුව யாருக்கும் சொல்லாமல் රෑ එයා තනියෙන් පවුර වටේ ඇවිදිනවා. ராத்திரி அலங்கத்தை சுற்றி நடக்கிறார். එයා විමර්ශනය කරනවා. அந்த அலங்கத்தின் காரியங்களை அவர் එයා තනියෙන් කාටවත් කියන්නේ නැහැ. தனிமையாக யாருக்கும் சொல்லவில்லை. ඇයි? ஏன்? දැන් අපි යාළුවන්ට ඔක්කොම කියනවා. இன்று நண்பர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லுவோம். ඒ කියනකොට அப்படி சொல்லும் பொழுது මූ බලනවා මට වඩා මුතුලා වෙන්න. அவன் பார்ப்பான் என்னை விட பெரியவனாய் வர. මචං මට මෙහෙම අයිඩියා එකක් තියෙනවා බං. அவன் சொல்வான், மச்சான் எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கிறது. මම මේ මේජේ මැෂින් එකක් හදන්න යනවා බං. நான் இப்படி ஒரு மெஷின் உருவாக்க போகிறேன். ඉතින් හදන ක්‍රමය ඔක්කොම කියනවා. செய்கிற முறை எல்லாவற்றையும் சொல்லுவான். අනේ මූ ගෙදර ගිහිල්ලා මට ඉස්සෙල්ලා ඌ මැෂින් එක හදලා ඌ වැඩ. அவன் கேட்டவன் இவனுக்கு முன்னால் போய் மெஷினை செய்து அவன் பெரியவன் ஆகி விடுவான். තේරුණා කියන්නේ? விளங்குகிறதா? ඒ නිසා ஆகவே සමහර දේවල් තියෙනවා අපි තනියෙන් තීරණය කරනකොට ඒක දෙවියන් වහන්සේ මායි විතරයි ගන්නෙ. சில நேரங்களிலே நாங்கள் தனியாக தீர்மானம் எடுக்கும் பொழுது எனக்கும் தேவனுக்கும் மட்டுமே அது தெரியும். ඒක තමයි වෙන්නේ. அதுதான் நடக்க வேண்டும். නෙහෙමියා දෙවියන් වහන්සේ නෙහෙමියයි විතරයි එයා වටේ පවුරේ කරකිලා ගිහිල්ලා මොකද්ද කරන්න ඕනේ කියලා සේනාවල දෙවියන් වහන්සේගේ උපදේශය ලබා ගන්න. தேவனும் நெகேமியாவும் மாத்திரமே அந்த மதிலை சுற்றி போய் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று தேவனிடத்திலே கேட்கிறார். නෙහෙමියා 1:6 2:15 2:16 ඔබ පොඩ්ඩක් බලන්න. நெகேமியா 1:6 2:15 2:16 நீங்கள் திரும்பி பாருங்கள். මේ කොහෙම තියෙන්නේ එහෙම තමයි. එයා තනියෙන් அவர் தனிமையாக
ඔය කියපු වචන ඔක්කොම ගෙදර ගිහලා அந்த வார்த்தைகளை வீட்டிலே කියවන්න. வாசியுங்கள். සෙනෙහවන්ත දේවදරුවෝ. அன்புள்ள தேவ பிள்ளைகளே, එයා තනි அவர் தனிமையாக තාත්තත් එක්ක සම්බන්ධ වුණා. தகப்பனோடு தொடர்பு கொண்டார். ආරම්භයේ තනි වුණා. ஆரம்பத்தில் தனிமையானார். ආරම්භයේ දුක් වුණා. ஆரம்பத்தில் துக்கப்பட்டார். නිරාරව තාත්තත් එක්ක සම්බන්ධ වුණා. ஆரம்பத்திலே தகப்பனோடு தொடர்பு கொண்டார். එතකොට අන්‍ය ජාතිකයෝ දකින්නවා මම මොකද්ද බොයි කරන්නේ. அந்நியர்கள் கேட்கிறார்கள், உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? අන්‍ය ජාතිකයෝ දකින්නවා. அந்நிய மனிதர்கள் பார்க்கிறார்கள். හලෙලූයා. ஹalleluya. ඔබට මේක තමයි දේවචනය කියන්නේ අන්‍යයන්ගේ සම්පත් ඔබ වෙනුවෙන් තියලා තියෙනවා. அந்நியர்களுடைய சொத்துக்களை தேவன் சில இடங்களிலே உங்களுக்காய் வைத்திருக்கிறார் என்று வேதம் අපේ சொல்கிறது. දෙවියන් වහන්සේ හරි පුදුමයි. எங்களுடைய தேவன் மிகவும் அற்புதர். එයා දිහා බලාගෙන ඉන්නකොට අපිට පුදුම දේවල්. அவரை குறித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு புதுமையானவைகள் එනම් මේ තරුණ කඳුරේ කියන්නේ මොකද්ද? නේමියා වගේ තනි වෙන්න. நெகேமியாவை போல அண்டாண்டு. தனிமையாங்கள், கண்ணீர் சிந்த- ඔබට එන ප්‍රශ්නේ කියලා අඬන්න. பிரச்சனைகளை சொல்லி அழுங்கள். තාත්තගෙන් මේ ප්‍රශ්නෙට උපදේශය ගන්න. தகப்பன் கொடுக்கிற உபதேசத்தை තාත්තා දෙලින්ම කතා කරා එහෙම තමයි මේ වචනේ ඔබට කතා කරයි. தகப்பன் நேரடியாகவோ வார்த்தை கூடவோ பேசுவார். සේවන්ත දේවදරුවෝ. பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, අද අපි වෙනස් දරුවෝ වෙන්න යනවා. இன்று மாற்றமுள்ள பிள்ளைகளாய் මම மாற- එක කාලයක් நான் ஒரு காலத்திலே කොණ්ඩේ මෙතනට වවාගෙන முடியை நன்றாய் வளர்த்துக் கொண்டு ඇඟිලි 10ටම 10 விரல்களுக்கும் මුදු දාගෙන மோதிரங்களை போட்டுக்கொண்டு මම හිතන්නේ මගේ යකඩ තිබ්බ වෙනත් කිලෝ විතර වැඩි. இரும்பு எனக்கு 1 கிலோவுக்கு மேலே கைகளில் இருந்திருக்கும். මැරදිලාව ප්‍රහි වෙලා ගියා නම් එනවා දිනවා මට යකඩ නිසා. மற்ற வெளியிலே போனால் மற்றவர்கள் எனக்கு தலை வணங்குவார்கள். පච්ච විතරයි ගෙතුනේ. பச்சை மாத்திரம் அடிக்கவில்லை. මේ වගේ යකඩ இது என்னுடைய இரும்பு දන්වල. அது இரும்பு செயின். ඒවා නැති තිබ්බම ගෙදර බල්ලා වහින්න තිබ්බ කරේ දාගෙන ඉඳලා. அன்று இருந்த அந்த சங்கிலியில் இருந்தா இந்த நாயை கட்டி இருக்கலாம். එහෙම හිටියේ. அப்படி இருந்தது. ඔය ඒක මගේ ජීවිතේ මාර පොරක් කියලා. நான் என் வாழ்க்கையில பெரிய மனிதன் என்று நினைத்தேன். මම සේවයට ආවට පස්සේ ஊழியத்துக்கு வந்த பின்பு යකඩ ටික ගෙලුවා. என்னுடைய இரும்பு கட்டியிருந்த காரியங்களை கழட்டினேன். හැබැයි කොණ්ඩේ කැටුවේ නෑ. ஆனால் என்னுடைய முடியை வெட்டவில்லை. ඉතින් එක මගේ තව මල්ලි කෙනෙක් ඉන්නවා පාස්ටර් කෙනෙක්. என்னுடைய ஒரு தம்பி இருக்கிறார், ஒரு ஊழியக்காரர். ඌ හැම වෙලේම ඕන කරනවා. எப்பொழுதும் என்னோட கச்சால் මොකද මගේ ඇහි ඔපරේෂන් එකක් තිබිලා ඒක මට වත්තල තමයි කරගන්න උනේ. எனக்கு ஒரு ஆபரேஷன் இருந்தது. நான் பத்திரம் இல்லாம இருக்க வேண்டி வந்தது. යකඩ කැල්ලක් ගිහිල්ලා என்னுடைய கண்களில் ஒரு இரும்பு துண்டு போட்டு- යකඩම තමයි ඉන්නේ කතාව. இரும்பே தான் கதை. ඉතින් දැන් මම ඔපරේෂන් කරලා දැන් ආවා. நான் என்னுடைய ஆபரேஷன் முடித்து வந்தேன். මට එන වදයක් මේ කොණ්ඩේ. அந்த அந்த முடியானது எனக்கு ரொம்ப வதை கொடுத்து கொண்டிருந்தது. මොකද කරේ? என்ன செய்தேன்? මුන් කවුරුත් දන්නේ නැහැ මම හොරෙන් ගිහිල්ලා මට ඇහන්සා එළියට වහින්න දෙන්නේ. எனக்கு மற்றவர்கள் யாருக்கும் தெரியாமல் මම ගිහලා තට්ටෙම ගාගෙන ආවා. நான் போய் எல்லா முடியையும் நான் தட்டி அடித்துக் கொண்டு வந்தேன். ඒව තමයි මාව වෙනස් වුනේ. அப்படிதான் நான் மாற்றம் அடைந்தேன். පොඩි එකෙක් හරි කියන දේ අහන්න සොයනසේ කරුණාව දුන්නා. சிறுவ அந்த பையனாவது சொல்வதை கேட்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். ශනේවන්ත දේවදරුවෝ. பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, දැන් අපි හරි තීරණය ගන්නකොට இப்பொழுது சரியான தீர்மானம் எடுக்கும் பொழுது සම්බලට්ලා ටෝබියාලා විරුද්ධ වෙයි. சம்பல்லாத்து தோபியா என்கிறவர்கள் விரோதமாய் வருவார்கள். නේමියා පෞර ලේසියෙන් හැදුවේ නැහැ. நெகேமியா இலகுவாய் பதிலை கட்டவில்லை. නේමියා තීරණය ගන්න වෙලාවේදී நெகேமியா தீர்மானம் எடுக்கும் பொழுது අන්‍ය ජාතිකයන් උදව් කරන වෙලාවේදී உதவி செய்கிற நேரத்திலே තවත් ඒවුන් ටිකක් විරුද්ධ වෙන්න පටන් அந்த ගත්තා. குழுவினர் விரோதமாய் வந்தார்கள். අපේ ජීවිතේ හරි තීරණය ගන්න වෙලාවේදී என்னுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானம் எடுக்கும் பொழுது යක්ෂයා එයි සම්බල ටෝබියාලා වගේ ඔබටයි මටයි විරුද්ධ වෙන්නේ. தோபியாவை போன்றவர்களை அவன் விரோதமாய் கொண்டு வருவான். ஆ? ඔබ ක්‍රිස්තියානි වෙලා நீ கிறிஸ்தவனாகி விட்டீரா? ඔබ නැතිද? உனக்கு வெட்கம் இல்லையா? යකෝ ඔබට බියරයක් කරේ අරකුටියක් ගාලා ෆුල් පන්නයක් ගන්න තිබිච්ච එක දැන් ඉවරයි නේ. பியர் சாராயம் குடித்து பட்டா இருக்க வேண்டியது முடிந்தே. කාලට බාගෙන අඳින්න තිබිච්ච අවස්ථාව ඉවරයි නේ. அரைவாசி முக்காவாசி உடுத்திருந்த சந்தர்ப்பம் முடிந்து விட்டதே.
කොණ්ඩේ ටික පාටක් මේ පාටක් කරන එක ඉවරයිනේ. முடிகளை கலர் செய்வது முடிந்துவிட்டது. டோபியன சம்பளம்ல தொபியாத்து சம்பல்லாத்து போன்றவர்கள் அப்படி வருவார்கள். එන අපේ විරුද්ධව නැගිටි. எங்களுக்கு விரோதமாக எழுப்புவார்கள். ඒ විරුද්ධකාරයෝ ඉදිරියේ දෙවියන් වහන්සේ මගේ පැත්තේ ඉන්නවා නම් මොකෙකුණත් විරුද්ධ වෙන්න බෑ. எங்களுக்கு முன்னிலையிலே தேவன் என்னோடு இருப்பார் என்றால் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. මොකෙකුණත් විරුද්ධ වෙන්න බෑ. யாருக்கும் எதிர்த்து நிற்க முடியாது. අපි නැගිටිමුද? நாங்கள் எழுந்திருப்போமா? ඔබ நீங்கள் ரெஹோபோம் කෙනෙක් වෙනවද? ரெகோபெயாமாக மாறப் போகிறீர்களா? එහෙම නැත්නම් இல்லை என்றால் नेहमिया වගේ අන්‍ය ජාතිකයන්ට පවා ආදර්ශයක් සාක්ෂියක් වෙච්ච කෙනෙක් බවට පත් වෙනවද? நெகேமியாவை போல அந்நிய ஜாதிகளுக்கும் நீங்கள் சாட்சியுள்ளவர்களாய் வாழப் போகிறீர்களா? එක දෙයක් මතක තියාගන්න. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். අද දවසේ අපිට වැදගත් වෙන්නේ இன்று எங்களுக்கு முக்கியமாக இருப்பது අපිට දීලා දෙනවා දසපනතක්. எங்களுக்கு கட்டளை 10 கட்டளை இருக்கிறது. ඒකේ පස්වෙනි වගන්තිය මොකක්ද? அது 5வது கட்டளை என்ன? පස්වෙනි වගන්තිය 5வது கட்டளை தகப்பனுக்கு கனம் பண்ணுவாயாக. කාගේ? தகப்பனுக்கு කාගේ පියාටත් මව්ටත් ගෞරව කරව එවිට තට සුභ සිද්ධ වන්නේය. தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற அந்த கற்பனை எங்களுக்கு சொல்லுகிறது. ඔබට ප්‍රථමයෙන් නේමියා කෙනෙක් වෙන්න නම් நீங்கள் ஒரு நெகேமியாய் போல மாற வேண்டுமென்றால் ඔබගේ තාත්තා අම්මට ඉස්සලා ගරු කරන්න. தாய் தகப்பனுக்கு முதலாவது கனம் பண்ணுங்கள். මෙතන කීප දෙනෙක් ඉන්නවා ගෙදර එපා වෙච්ච. வீட்டை வெறுத்து வேண்டாம் என்று சொல்லுகிற அநேகர் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். අම්මලා වදේ. ஐயோ அம்மா ஒரு எங்களுக்கு ஒரு கரைச்சலா இருக்கிறார். අයියෝ ஐயோ නෑ. இல்லை. ශ්‍රේමන්ත දේව ධර්මයේ பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, ශ්‍රේමන්ත දේව ධර්මයේ பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, ශ්‍රේමන්ත දේව ධර්මයේ பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, දැන් ඔබ වෙනස් වෙන්න අවශ්‍යයි. நீங்கள் மாற வேண்டிய நேரம் இது. දැන් වෙනස් වෙන්න අවශ්‍යයි. இப்பொழுது மாற வேண்டிய நேரம். අපි කියමු நாங்கள் சொல்லுவோம், යේසුනි මට සමාව වෙන්න. இயேசுவே என்னை மன்னியும். අමුතෙන් ආපු ඔබත් කියන්න. புதிதாய் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சொல்லுங்கள், යේසුනි මට කතා කරපු නිසා ස්තුතියි. இயேசுவே என்னோடு பேசினபடி நான் நன்றி. මගේ පව් මගේ අකුසල් ජන්ම පාපයන් ජන්ම ශාපයන් මාව නිදහස් කරන්න කියලා කියන්න. ஆண்டவரே, என்னுடைய பாவத்திலிருந்து ஜென்ம காரியங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுவோம். දුව කන්නඩ එකක් දාගෙන ඉන්න දුව. கண்ணாடி போட்டிருக்க தங்கச்சி, වා හිතනවා අයියෝ මට උදව් කරන්න කෙනෙක් නැහැ නේ. நீங்கள் நினைக்கிறீர்கள், ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் යේසුනි වාටවත් පේන්නේ නැද්ද? இயேசுவே உமக்கும் தெரியவில்லையா මම ඉන්න වේ තත්ත්වය. நான் இருக்கிற வேதனையின் நிலைமை? ඒ කලකිරීම දැන් නිදහස් වෙන්න. அந்த தனிமை, அந்த வேதனை, කලකිරීම යේසුස් ගොඩක් ආදරේ. இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். වාට උදව් කරන්න යේසුස් ඉන්නවා. உங்களை உதவி செய்ய தேவன் இருக்கிறார். මිනිස්සු ආව රවට්ටයි. மனிதர்கள் உங்களை ஏமாற்றலாம். මිනිස්සු රසාවල් දෙනවා කියයි අර දෙය කළා දෙන්නම් මේ දෙය කරන්නම් කියලා අර කියලා ඇති. மனிதர்கள் அநேக காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருப்பார்கள். අද වෙනතුරු නෑ. இன்று வரை இல்லை. නොත් යේසුස් අද ඉඳලා මාර්ගයක් හදන්න යනවා. අලුත් මාර්ගයක්. இன்றிலிருந்து இயேசு ஒரு வழியை, புதிய வழியை உண்டாக்குவார். යේසුස් ගොඩක් ආදරේ. இயேசு உங்களை அதிகம் நேசிக்கிறார். රිබරබ ශබ්දෝ රියනබරබරබරබරබරබ ஹalleluya. රිබක